ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம், வியாக்கரணமும் சிவபெருமானும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. ரூபாவதாரம் என்பது ஒரு வியாக்கரண சாஸ்திரம்தான். திண்டிவனத்தில் அருகே உள்ள எண்ணாயிரம் என்கிற ஊரில் இருந்த 340 மாணாக்கர்களை கொண்ட வித்யாசாலையில் 40 பேர் ரூபாவதாரம் படித்ததாக முதலாம் ராஜேந்திர சோழனின் சாசனம் இருக்கிறது. பாண்டிச்சேரி ராஜ்ய திரிபுவனத்தில் ராஜாதிராஜன் கிபி 1118 முதல் 1050 வரை ஆட்சி செய்தவன். அவன் போஷித்த பாடசாலையிலும் ரூபாவதாரம் போதிக்கப்பட்டிருக்கிறது. வீரராஜேந்திர தேவனின் கிபி 1067 வருஷத்தில் சாசனத்திலிருந்து காஞ்சிக்கு அருகேயுள்ள திருமுக்கூடல் வித்யாசாலையில் இந்த நூல் கற்பிக்கப்பட்டதை அறிகிறோம். சித்தாந்த கௌமுதி என்று ஒரு வியாக்கரணம் இப்பொழுது அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது. அடையபலம் என்ற ஊரில் அவதாரம் செய்தவர்களும் 104 கிரந்தங்களை எழுதினவர்களும் சைவ கிரந்தங்களை அதிகமாகச் செய்தவர்களும் கோலயானந்தம் என்னும் அலங்கார சாஸ்திரத்தை எழுதினவர்களுமாகிய அப்பைய தீக்ஷிதர் அவர்களுடைய சிஷ்யராகிய பட்டோஜி தீக்ஷிதர் என்பவர் அந்த சித்தாந்த கௌமுதியை செய்தவர். அது பாணினியின் சூத்திரத்திற்கு வியாக்கியான ரூபமாக உள்ளது. அர்த்தமாத்ரா லாகவேன புத்ரோத்சவம் மன்யந்தே வையாகரணாக என்று வியாக்கரணமானது பண்டிதர்களுக்கு தரும் பரமானந்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அரை மாத்திரை லாபம் கிடைத்தாலும் அது வியாக்கரண சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு நிரம்ப நாள் பிள்ளை இல்லாதவனுக்கு ஒரு புத்திரன் லபித்தது போல சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம். அ என்பதை ஆ என்று நீட்டினால் அப்படி நீட்டினதற்கு பலன் சொல்ல வேண்டும். அதுவே மாத்திரை லாபம். ரத்ன சுருக்கமாகவே சூத்திரம் இருப்பதால் அதிலே சிக்கல் கூட ஏற்பட்டு மாத்திரைகள் பற்றி அபிப்பிராய பேதங்களும் உண்டாகும். அப்போது வியாக்கியானம்தான் தெளிவுபடுத்தி தந்து புத்திரோத்சவ ஆனந்தத்தை தருகிறது. அதற்காக வியாக்கியானம் வளவள என்று இருக்க வேண்டியதில்லை. நறுக்கு தெரித்த மாதிரி இருந்தும் தெளிவு பண்ண முடியும் என்பதற்கு கௌமுதி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சூத்திரத்தில் எழுத்துக்களெல்லாம் மிகவும் கணக்காக இருந்தால் சித்தாந்த கௌமுதியில் வியாக்கியானமும் கணக்காக இருக்கும். வளவளப்பே கிடையாது. சூத்திரத்தில் அதிகம் இருந்தாலும் இருக்குமோ என்னவோ, இதில் இருக்காது. அந்த கௌமுதி இப்பொழுது பிரசித்தி அடைந்திருக்கிறது. அது சற்றேறக்குறைய 400 வருஷங்களுக்கு முன் செய்யப்பட்டது. இப்பொழுது அதைத்தான் சம்ஸ்கிருத வியாக்கரணமும் வாசிக்கிறவர்கள் முதலில் வாசிக்கிறார்கள். இந்த வியாக்கரணத்தை செய்த பட்டோதி தீக்ஷிதர் என்பவரே தத்துவ கௌஸ்துபம் என்ற ஒரு கிரந்தம் செய்து அதை குருவுக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்தார். அந்த புஸ்தகத்தில் பிரம்மத்தை விட வேறுண்டு என்று சொல்வது உபனிஷத்துகளோடு ஒட்டாது என்றும் அத்வைத்தம்தான் உண்மையானது என்றும் தீர்மானம் செய்திருக்கிறார். மத்வ மத கண்டனமாக மத்வ மத வித்வம்சனம் என்ற கிரந்தம் ஒன்றும் அப்பைய தீட்சிதர் அவர்களுடைய ஆக்ஞையின் பேரில் செய்திருக்கிறார். அதெல்லாம் சித்தாந்திகளுக்குள் சண்டையை உண்டாக்குவது. எல்லா சித்தாந்திகளுக்கும் பொதுவானது வியாக்கரண வியாக்கியானம். அவர் செய்த சித்தாந்த கௌமுதிக்கு முன் சொன்ன ரூபாவதாரம் என்னும் வியாக்கரண சாஸ்திரமே பிரசித்தமாக இருந்தது.
ரூபம் என்பதற்கு இங்கே சப்தத்தின் முழு ஸ்வரூபம் என்று அர்த்தம். அவதாரம் என்றால் இறங்குதல். அதாவது வரலாறு இந்த ரூபாவதாரத்தை பிரசிடென்சி காலேஜில் உபாத்தியாயராக இருந்த ரங்காச்சாரியார் என்பவர் பிரசுரம் செய்தார். அந்த ரூபாவதாரத்தை சொல்லி வைக்கிறவர்களுக்கு தனியே ஒரு பாகம் ராஜ்யமான்யங்களிலிருந்து கொடுக்கப்பட்டதென்பது முன்னே சொன்ன சாசனத்திலிருந்து தெரிய வருகிறதால் வியாக்கரணம் எவ்வளவு முக்கியமாக நினைக்கப்பட்டு வந்தது என்பதும் புரிகிறது. அந்த வேங்கி சாசனம் ஏறக்குறைய 850 வருஷங்களுக்கு முன் ஏற்பட்டது. அதில் தானம் பெற்ற ஒவ்வொரு பிராமணருடைய பேரும் இருக்கிறது. ஷடங்கவித் என்ற பட்டம் அந்த பிராமணர்களில் பல பேருக்கு இருக்கிறது. அவர்களுடைய பேர்களில் பல தமிழில் இருக்கிறது. அம்பலக்கூத்தாடுவான் பட்டன், திருவேங்கடமுடையான் பட்டன் என்பவை போன்ற பல பெயர்கள் அதில் வருகின்றன. ஒன்று சிவக்ஷேத்திரங்களில் கோயிலாக இருக்கப்பட்ட சிதம்பர, அதாவது அம்பலம் சம்பந்தமுடைய பேர். இன்னொன்று வைஷ்ணவ க்ஷேத்திரங்களின் கோயிலான ஸ்ரீரங்கம் சம்பந்தமுடைய பேர். இங்கே சைவம் வைஷ்ணவம் என்று நான் சொன்னாலும் அவர்கள் எல்லாரும் ஸ்மார்த்தர்களே. சிவபக்தியும் விஷ்ணு பக்தியும் எந்த காலத்திலும் இருந்தது. அதனால்தான் சிவன் பெயரும் விஷ்ணு பெயரும் அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். வடதேசத்திலும் மலையாளத்திலும் இப்பொழுதும் ஸ்மார்த்தர்களே பெருமாள் கோவில்களில் பூஜை செய்கிறார்கள். திருவேங்கடமுடையான் பட்டன் என்றால் வைஷ்ணவர் என்று நினைக்க வேண்டாம். திருவரங்கமுடையான் என்பதை சமஸ்கிருதத்தில் ரங்கசுவாமி என்போம். உடையான் என்றால் சுவாமி, ஸ்வம் என்றால் உடைமை. திரு அம்பலக்கூத்தாடுவான் என்பது நடராஜாவுடைய தமிழ் பெயர். அவருக்கும் வியாக்கரணத்திற்கும் உள்ள சம்பந்தத்தைத்தான் சொல்ல வந்தேன். நிறுத்தாவசானே ஸ்லோகத்தின் விஷயம் இதுதான். அவர் பெரிய கூத்து ஆடுகிறார். நாமெல்லாம் ஆட வேண்டிய கூத்தை சேர்த்து வைத்து அவர் ஆடுகிறார். அந்த நடராஜ விக்கிரகத்தின் தலையில் படர்ந்தாற்போல் ஒன்று இருக்கும். அது 2 பக்கத்திலும் நீண்டு இருக்கும். அதில் சந்திரன் இருக்கும், கங்கையும் இருக்கும். அது என்ன? அதுதான் நடராஜாவுடைய ஜட்டாபாரம். இந்த காலத்தில் போட்டோ எடுக்கிறார்கள். அதில் ஸ்னாப்ஷாட் என்பது ஒன்று. ஒரு வஸ்து சலனத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று அவசரத்தில் போட்டோ எடுப்பது அது. நடராஜா வெகு வேகமாக நர்த்தனம் பண்ணுகிறார். பண்ணி நிறுத்தப் போகிற சமயத்தில் ஜட்டாபாரம் 2 பக்கங்களிலும் நீட்டிக்கொண்டு இருக்கும். அந்த நிலையை அந்த காலத்து சிற்பி மனசில் எடுத்த ஸ்னாப்ஷாட் தான் அந்த ஸ்வரூபம். நடராஜாவுடைய கையில் ஒரு உடுக்கு இருக்கிறது. அது குடுகுடுப்பாண்டி வைத்திருப்பதை விட பெரியது. மாரியம்மன் கோயில் பூஜாரி வைத்திருப்பதை விட சிறியது. அதற்கு டக்கா என்றும் டமருகம் என்றும் பெயர்கள் உண்டு. பாதத்தின் தாளத்தை அனுசரித்து அந்த டமருக தாளமும் இருக்கும். இதன் ஒலியைத்தான் மேலே ஸ்லோகத்தில் நநாத டக்காம் என்று சொன்னது. வாத்தியங்களில் முக்கியமானவை 3 வகை. அவை சர்ம வாத்தியம், அதாவது டக்கா, மேளம், கஞ்சிரா, மிருதங்கம் போல தோல் சேர்ந்த வாத்தியம். தந்திரி வாத்தியம் என்பது அடுத்தது. அதில் தந்தி போட்டிருக்கும், வீணை, ஃபிடில் போல. வாயுந்தர வாத்தியம் என்பது நாயனம், புல்லாங்குழல் முதலியவற்றில் துளை போட்டு காற்றை ஊதும் கருவிகள். இவைகளில் சர்மவாத்தியம் தண்டத்தாலோ ஹஸ்தத்தாலோ அடிக்கப்படும். அந்த வாத்தியத்தை நிறுத்தும் பொழுது சாப்பு கொடுப்பது, அதாவது சேர்ந்தாற்போல சில அடிகள் அடிப்பது வழக்கம். அதுபோல நடராஜாவுடைய டமருகத்தில் நடனம் முடியும் காலத்தில் நிறுத்த அவசானே ஒரு சாப்பு துவனி உண்டாயிற்று. அதை பற்றித்தான்
முன் சொன்ன ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.